Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். சென்னையில் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார் நாளை. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்கே வழங்கிட கேட்கலாம். கார்கே, இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. அமித்ஷாவுடைய வருகை இன்று இரவு அவர் வர்றாரு. இதைத் தொடர்ந்து தமிழக அரசியலில் குறிப்பாக பாஜக வட்டாரத்தில் அடுத்தடுத்த பரபரப்புகள் ஏற்பட்டு இருக்கு. நாளைய தினம் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்குது. 12 மணிக்கு தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அமித்ஷா வருகை அப்படின்றது முழுக்க அரசியல் ரீதியான வருகையாக கருதப்படுது. பொதுவாக அரசு நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உள்துறை அமைச்சர் அப்படின்ற முறையில் வருவார். ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் முழுவதுமாக அரசியலுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றாங்க. இன்று இரவு வந்த பிறகு இன்று இரவு அவரை தங்கியிருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, நாளைக்கு அவர் திரு துக்ளக் ஆசிரியர் அவரை நேரில் போய் வீட்டில் பார்க்குறாரு அப்படின்னு வரக்கூடிய செய்திகள், அதுக்கப்புறமா திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பார்த்துருக்க செய்தி, இதற்கு மத்தியில் பாமகவில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்பு, அதிமுகவில் தொடர்ந்து திரு செங்கோட்டையனோ இல்லை எம்பிக்களோ நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு இருக்குது, இது தொடர்பான சந்திப்புகள்லாம் இடம்பெறுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன் 12 மணிக்கு பொதுவாக இந்த மாதிரியான சந்திப்புகள் நடந்தால் இதனுடைய தகவல்கள் பின்னர் தான் வெளியில் வரும். அவரே அஃபிஷியலாக 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அப்படின்றப்போ நாளைக்கே கூட்டணி உறுதியாகுதா, அதை அறிவிக்க போறாரா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. இதுல ஒரு கூடுதல் விவரம் என்ன அப்படின்னா, டெல்லியில அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்க தமிழக விவகாரங்களுக்காக சந்திச்சோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அடுத்த நாள் நடந்த கான்க்ளேவ்ல அமித்ஷா சொல்றாரு, நாங்க கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம், உரிய நேரத்தில் அபிஷியலா அறிவிப்போம்னாரு. அந்த உரிய நேரம் நாளை மதியம் 12 மணிக்கா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு புறம். பாஜகவுடைய தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி தேர்தல்கள் நடந்து ஏறக்குறைய நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்த தலைவர் பதவி, அப்புறம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான பதவிக்கான அந்த தேர்தல் அதனுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. அதில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 10 ஆண்டுகளில் கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடியது தலைவர் பதவிக்கான ரேஸில் நான் இல்லை அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்படி பார்த்தா அடுத்து யார் அப்படின்னா லிஸ்ட்ல வந்து ஆப்வியஸ்லி நயினா நாகேந்திரனுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் டெல்லி போனாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னா நயினார் நாகேந்திரனுக்கான வாய்ப்புக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் அமைச்சராக இருந்தார். 2017 அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது தான் அவர் வந்து பாஜகவுக்கு வந்தார். அதுக்கு அடுத்த தேர்தல்கள் தான் நின்று 21 அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அதனால அப்படி பார்த்தா அவருடைய சீனியாரிட்டி படி அவருக்கு 10 வருடம் ஆகவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரி, யாருக்கெல்லாம் 10 வருஷம் ஆகுது அப்படின்னா, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா உள்ளிட்டோருக்கெல்லாம் 10 வருடங்களுக்கு மேல அவங்க வந்து பாஜகவில் இருந்திருக்காங்க. டாக்டர் தமிழிசை எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆளுநராக போயிட்டு வந்தாலும் கூட பாஜகவுடைய உறுப்பினராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க, திரும்ப வந்து உறுப்பினராக தேர்தலில் களம் கண்டாங்க. ஸோ சீனியர்கள் பட்டியலில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் பாஜகவில் யார் தலைவராக வருவாங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு தகவலாக இருக்கும். காரணம் என்னன்னா, டாக்டர் தமிழிசை அவர்கள் வந்து கவர்னராக போனதுக்கு அப்புறமா திடீர்னு இங்கே பரிசீலிக்கப்பட்ட பேர்கள்லாம் இல்லாமல் திரு எல் முருகன் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறையில் இருந்தார். அந்த கமிட்டியில் இருந்து அவர் திடீர்னு மாநில தலைவராக வந்தார். அந்த மாதிரி சஸ்பென்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த விதிகள் அப்படின்றது 10 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களே 2020 தான் பாஜகவுக்குள்ள வர்றாரு. அப்படி பார்த்தா திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு விதி விலக்கு கொடுக்கப்பட்டு அவர் தலைவரானாரு. விதிப்படி 10 ஆண்டுகள் அப்படின்றது இருக்கதா சொல்றாங்க. அண்ணாமலைக்கு எப்படி விதிவிலக்கு கிடைச்சதோ புதிய தலைவரை நியமிக்கிறதுல குறிப்பா அமித்ஷாவே நேரடியாக வராரு. அதிமுகவோட கூட்டணியை ஃபைனல் பண்ண, என்டிஏ உடைய கூட்டணியை இறுதி செய்ய, தமிழக பாஜகவுடைய தலைவர் பதவி அதை இறுதி செய்வதற்கான இந்த 3 விஷயங்களையும் அவரே நேரடியாக ஃபைனல் பண்ணுவார் அப்படின்றாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் இது நடக்கல. தமிழக பாஜக தலைவர் விவகாரம் இதுக்கெல்லாம் அமித்ஷா நேரடியாக வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளைக்கு தினம் அரசியல் பரபரப்பை இந்த 3 நிகழ்வுகளுமே ஏற்படுத்தி இருக்கு. தகவல்களுக்கு நன்றி கார்கே.
Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.